வணக்கம். நம்ம லைஃப்ல திடீர்னு ஒரு பெரிய செலவு வந்தா அத சமாளிக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியோட முதல் படி, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் பத்தி தான். வாங்க இத பத்தி விளக்கமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, இல்ல திடீர்னு வேலை போயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல சமாளிக்க நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கா? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். இது சும்மா ஒரு சேமிப்பு கணக்கு இல்லைங்க. நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப்ல வர்ற புயல்களை தைரியமா ஃபேஸ் பண்ண இது ஒரு கவசம் மாதிரி. முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன, அதுல என்னெல்லாம் சேராதுன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேரு இதை தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பிரேக் கிளாஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட். வாழ்க்கையில வர்ற எதிர்பாராத கஷ்டங்களை சமாளிக்கிறதுக்காகவே நாம ஒதுக்கி வைக்கிற ஒரு பாதுகாப்பு பெட்டகம். இதை நாம ரொம்ப தெளிவா பிரிச்சு பார்க்கணும். திடீர்னு வேலை போறது, இன்சூரன்ஸ் கவர் பண்ணாத மெடிக்கல் செலவு, இதெல்லாம் தான் உண்மையான எமர்ஜென்சி. ஆனா ஒரு புது ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறது, இல்ல ஒரு வெக்கேஷன் பிளான் பண்றது, இதெல்லாம் எமர்ஜென்சி கிடையாது. அந்த மாதிரி செலவுகளுக்கு நாம தனியா தான் சேமிக்கணும். ஓகே, எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா அடுத்த கேள்வி, எவ்வளவு வேணும்? இந்த பாதுகாப்பு வலைக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? வாங்க பார்க்கலாம். பொதுவா ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்க 6 மாசத்திலிருந்து 9 மாசம் வரையிலான அத்தியாவசிய செலவுகளுக்கு தேவையான பணத்தை சேமிக்கணும்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு வேலை போனா புது வேலை தேட சராசரியா இவ்ளோ காலம் ஆகலாம். இந்த காசு இருந்தா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும். சரி, உங்க டார்கெட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. முதல்ல மாசம் மாசம் உங்களுக்கு என்னென்ன அத்தியாவசிய செலவுகள் இருக்கு, அதாவது வீட்டு வாடகை, இஎம்ஐ, மளிகை செலவுன்னு எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி கூட்டுங்க. அந்த டோட்டல் அமௌண்ட்டை 6ஆல பெருக்குங்க. அவ்வளவுதான். உதாரணத்துக்கு உங்க மாச செலவு 50,000 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ உங்க மினிமம் டார்கெட் 3 லட்சம் ரூபாய். எவ்வளோ சேமிக்கணும்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த பணத்தை எங்க பத்திரமா வைக்கிறதுங்கிறது தான் அது. இந்த 3 கோல்டன் ரூல்ஸை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1, ஹை லிக்விடிட்டி, அதாவது அவசரம்னு சொன்னா அடுத்த நிமிஷமே பணம் கைக்கு வரணும். 2வது, லோ வாலட்டிலிட்டி, அதாவது நாம போட்ட பணத்தோட மதிப்பு திடீர்னு குறையவே கூடாது. 3வது, பணவீக்கத்தை பீட் பண்ற ரிட்டர்ன்ஸ், இல்லைனா காலப்போக்குல நம்ம பணத்தோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே போகும். இப்ப இந்த 3 விதிகளையும் ஒரு ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தா நாம வழக்கமா முதலீடு பண்ற பல விஷயங்கள் ஏன் இந்த ஃபண்டுக்கு சரி வராதுன்னு நமக்கு நல்லாவே புரியும். உதாரணத்துக்கு ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட மதிப்பு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறி இறங்கும். அவசரத்துக்கு பணம் எடுக்கும்போது ஒருவேளை நஷ்டத்துல இருக்கலாம். அதே மாதிரி பிபிஎஃப் மாதிரி திட்டங்கள்ல ஒரு லாக் இன் பீரியட் இருக்கும். பணத்தை உடனே எடுக்க முடியாது. அப்போ நம்ம முதல் ரூலான ஹை லிக்விடிட்டி இங்க அடிபட்டு போகுது. சரி, எதுலெல்லாம் முதலீடு பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். அப்போ எதுதான் சரியான ஆப்ஷன்ஸ்? நம்ம பணத்தை பாதுகாப்பாவும் அதே சமயம் தேவைப்படும் போது உடனே எடுக்கிற மாதிரியும் எங்க வைக்கலான்னு இப்ப பார்க்கலாம். இதோ சில நல்ல ஆப்ஷன்ஸ். சேவிங்ஸ் அக்கவுண்ட் ரொம்ப சேஃப், ஆனா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி. ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அதாவது எஃப்டியும் டிஜிட்டல் கோல்டும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியா லிக்விட் ஃபண்ட்ஸ், இதுவும் ஒரு வகை மியூச்சுவல் ஃபண்ட் தான், ஆனா ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட எஃப்டி மாதிரி தான், ஆனா பணத்தை எடுக்கிறது இன்னும் சுலபம். உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இதுல எதை வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஒரு நல்ல ஆப்ஷனை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற வரி விதிப்புகளையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். டாக்ஸ் விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வர்ற வட்டி 10,000 ரூபாய்க்கு மேல போனா அதுக்கு டாக்ஸ் கட்டணும். எஃப்டி வட்டிக்கு உங்க இன்கம் டாக்ஸ் ஸ்லாபை பொறுத்து வரி இருக்கும். தங்கம் மற்றும் லிக்விட் ஃபண்ட்ஸ்ல வர்ற லாபத்துக்கும் குறிப்பிட்ட வரி இருக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதையும் செக் பண்ணிக்கோங்க. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்களை எப்படி செயலுக்கு கொண்டு வர்றது? கவலைய வேண்டாம், உங்களுக்காகவே ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் ரெடியா இருக்கு. இதோ உங்களுக்கான சிம்பிள் பிளான். ஸ்டெப் 1, உங்க 6 மாச செலவு எவ்வளோன்னு கணக்கு போடுங்க. ஸ்டெப் 2, நாம பார்த்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை தேர்ந்தெடுங்க. ஸ்டெப் 3, சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கே சேமிக்க ஆரம்பிங்க. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் 4, இந்த பணத்தை வேற எந்த செலவுக்கும் தொடவே கூடாது. இது உங்க பாதுகாப்பு அரண், ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிவா ஒன்னு சொல்றேன், இது வெறும் பணத்தை சேமிக்கிற விஷயம் இல்ல, இது உங்க மன அமைதிக்கான ஒரு முதலீடு. வாழ்க்கையில என்ன புயல் அடிச்சாலும் பரவாயில்ல, சமாளிச்சிடலான்னு ஒரு தைரியத்தோட நிம்மதியா தூங்குறதுக்காக. சொல்லுங்க, உங்க மன அமைதிக்காக முதலீடு செய்ய நீங்க தயாரா?